ஒரு சாதாரண குடும்பத்துல பொறந்து தமிழ் மீடியத்துல படிச்சு மாவட்டத்திலேயே முதல் மாணவனா வர புள்ள டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அவனோட கனவை நிறைவேற்றுறதுக்கு அந்த குடும்பம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுது, நம்மளோட கல்வி முறையும் நுழைவுத் தேர்வும் எந்த அளவுக்கு அந்த மாணவனுக்கும் குடும்பத்துக்கும் அழுத்தத்தை கொடுக்குது, அதனால ஏற்படுற மோசமான பாதிப்பும் இழப்பும் என்னங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அழுத்தமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிற படம் தான் அஞ்சாமை. வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிஞ்சதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக், ஷேர், கமெண்ட்டையும் தவறாமல் பண்ணுங்கள். பள்ளி மாணவன் அருந்தவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து சொல்கிறான். யார் மேலேன்னு வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் மேலேன்னு சொல்கிறான். இப்படி ஒரு அட்டகாசமான ஓப்பனிங்கோட படம் நல்லாவே தொடங்குது. படத்தோட ப்ளஸ் கண்டிப்பாக விதார்த் தான். மகனோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு அப்பா எந்த அளவுக்கு போவார், எவ்வளோ தியாகங்களை செய்வார், என்னவெல்லாம் இழப்பாருங்கிறத யதார்த்தமாக உணர்ச்சி பூர்வமாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. இனிமேல் விதார்த்தை நாம் யதார்த்தன்னு கூப்பிடலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. குறிப்பாக குழந்தை பிறந்ததும் வர சாங்கில் அந்த குழந்தை மேலே அவர் காட்டுற அன்பும் அக்கறையும் பாசமும் ஒரு தகப்பனோட பேரன்பை உணர்த்துற ஒரு அழகான அற்புதமான மாண்டாஜா இருக்கு. மகன் அருந்தவமா நடிச்சிருக்க கிருத்திக் மோகனும் ஒரு பாசமுள்ள மகனா, அப்பாவோட கஷ்டங்களை உணர்ந்த பொறுப்பான பிள்ளையா, நிஜமாவே ஒரு அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு பாண்டிங்கை அவரோட அந்த கேரக்டரில் ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. அப்பா தனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நினச்சி உருகிற இடமா இருக்கட்டும், விதார்த்து அவமானப்படுத்தப்படுறப்போ தவிக்கிற தவிப்பா இருக்கட்டும், அப்புறம் கதையோட மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் அப்பாவை காணாமல் தேடி அலைஞ்சி பரிதவிக்கிற இடமா இருக்கட்டும், எங்கேயுமே ஓவராக போயிடாம ஒரு கண்ட்ரோல்டான பெர்ஃபெக்ட் ஆக்டராக நம்ம மனசை கவர்ந்துடுறாரு. அம்மாவோட வாணி போஜன் ஆரம்பத்தில் புருஷனை குறை சொல்கிற வழக்கமான ஒரு மனைவி கதாபாத்திரமாக தெரிஞ்சாலும் அதுக்கு பிறகான கதையோட டெவலப்மெண்ட்லேயும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்லையும் ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட நடிப்புலலாம் எந்த குறையும் இல்லைனாலும் இந்த குடும்பத்து மேலே நமக்கு ஒரு பெரிய பரிதாபம் வரணுங்கிறதுக்காக நிறைய காட்சிகளை ஓவர் டோஸ்டு மெலோட்ராமாவாக திணிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான இன்னொரு கதாபாத்திரமாக ரெண்டாவது பாதியை முழுசாக தாங்கி நிற்கிறாரு ரகுமான். முதல் பாதியில் போலீஸாகவும் ரெண்டாவது பாதியில் வக்கீலாகவும் ஒரு 2-in-1 கதாபாத்திரமாக மிக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருக்காரு. இந்த ரெண்டு விதமான கேரக்டருக்குமே அவரோட அந்த கம்பீரமான தோற்றம் அழகாக பொருந்தி போகுது. கோர்ட்டில் நீளமான வசனங்களை பேசி வாதாடுற காட்சியெல்லாம் ரொம்ப அனாயாசமாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதில் ஒரு பெரிய குறையும் இருக்குது. ஆனால் அது அவரை பற்றி இல்லை, அது என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வால் மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்படுறாங்க, கடுமையாக பாதிக்கப்படுறாங்கிறத பற்றி உணர்ச்சி பூர்வமாக ஒரு படம் பண்ணணுங்கிற டைரக்டர் சுப்ராமனோட நல்லெண்ணத்தை கண்டிப்பாக பாராட்டணும். முக்கியமாக 2017 தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீட் தேர்வு முறையால் தன்னோட மருத்துவ படிப்பு கனவு நொறுங்கி போய் தற்கொலை பண்ணி இறந்து போன அனிதாவை நினைவு கூர்ற மாதிரி படத்தில் காட்சிகளை அமைச்சிருக்காங்க. அது இந்த பிரச்சனையோட நம்மளை நேரடியாக கனெக்ட் ஆக வைக்குது. அப்புறம் கொள்ளை கூடாரங்களாக இருக்கிற கோச்சிங் சென்டர்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் ஜெய்ப்பூரில் ஒதுக்கப்படுற எக்ஸாம் சென்டர், முக்கியமாக தகுதி தேர்வு எழுத வர மாணவ மாணவிகளை ஒரு தீவிரவாதியை செக் பண்ணுற மாதிரி ஆடையை கலைச்சி தலைமுடியை கலைச்சி மாணவிகளோட கம்மல், மூக்குத்தி, மோதிரத்தை எல்லாம் கட்டி தேர்வு எழுத வந்த பிள்ளைங்களை அவமானப்படுத்தின காட்சிகள் எல்லாம் திரையில் பார்க்குறப்போ மனசாட்சியோடு இருக்கிற யாருக்கும் கண்டிப்பாக கடுமையான கோபம் வரும். அந்த நோக்கத்தில் டைரக்டர் செம்மையாக ஜெயிச்சிருக்காரு. இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே சில இடங்களில் அதிகமான அந்த நாடகத்தனம் தான் ஒரு மாதிரி செயற்கையாகவே இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமானதாக இருந்திருக்கும். படத்தோட மைனஸ், ஒவ்வொரு காட்சியும் பெருசாக எங்கேயும் தேங்கி நிற்காமல் கதையை நகர்த்திட்டே போனாலும் நீட் தேர்வு எழுதுறதுக்கு ஜெய்ப்பூருக்கு போகிற அந்த ட்ரெயின் டிராவல் ஒரு பெரிய இழுவியாக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டதால அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ட்ரெயின் டிராவலை ஜவ்வு மாதிரி இழுன்னு நாமளே ஜெய்ப்பூருக்கு ட்ராவல் பண்ணுற ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இழுத்து வச்சுருக்காங்க. அதுவும் ஊர்லேருந்து விதார்த்தோட சின்ன பொண்ணு ஃபோன் போட்டு அப்பா கிட்ட பாட்டு பாடுறதெல்லாம் தேவையில்லாத போர்ஷனாக இருக்குது. அது பெருசாக ஒட்டவே இல்லை. முக்கியமாக அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த வாய்ஸே செட் ஆகலை. அதோட பெரிய குறை சுத்தமாக இல்லை, லிப்ஸிங்கே வேற இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. படத்தில் இருக்க எல்லா காட்சியிலையும் யதார்த்தமான வழக்கு தமிழில் தான் பேசுகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் முழுக்க நிரம்பி கிடக்கிற நீதிமன்ற காட்சிகளை மட்டும் ரகுமான் இலக்கண பிசிறு இல்லாமல் தூய தமிழில் பேசுகிறாரு. கோர்ட் ரூம் ட்ராமாவில் செந்தமிழ் வருஷங்களோட காலமெல்லாம் விதி படத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா இயக்குனர் இன்னும் அதை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்தினது ஏன்னு விளங்கலை. பேச்சு போட்டி, பட்டிமன்ற காட்சிகளுக்கு இது சரியாக இருக்கலாம். ஆனால் படத்தில் இது செட் ஆகவே இல்லை. நாடகம் பார்க்குற உணர்வை தான் கொடுத்துச்சு. கோர்ட்டில் நடக்கிற வழக்கு தமிழ்லேயே பேசியிருந்தா சொல்ல வேண்டிய கருத்து இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக பதிவாயிருக்குன்னு தோணுது. அது இயக்குனர் தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் யதார்த்தமான ஒரு கதையில் இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்களை அதோட போக்கில் விடாமல் பொதுவாக வழக்கத்தில் சாத்தியமே இல்லாத காரியமெல்லாம் நினைச்ச வேகத்தில் ஓவர் நைட்டில் நடக்கிற மாதிரி வர காட்சிகளும் சம்பவங்களும்
படத்தோட நிஜத்தன்மையை ரொம்பவே கெடுக்குது. ரகுமான நல்ல விஷயத்துக்காக போராடுற ஒரு புரட்சி ஹீரோவா காட்டுறதுக்கான முனைப்பா இது தெரிஞ்சதே தவிர படத்தோட உண்மைத்தன்மைக்கு எந்த வகையிலும் உதவவே இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் கார்த்திகோட ஒளிப்பதிவு, அசத்தலான கேமரா கோணங்கள், பிரமிக்க வைக்கிற லைட்டிங்னு நம்மளோட கவனத்தை கவர்றதுக்கான எந்த முயற்சியும் ஸ்பெஷலாக எடுத்துக்காம உள்ளதை உள்ளபடி நேர்த்தியாக காட்டியிருக்கு. அதுக்காகவே அவரை பாராட்டலாம். ராகவ் பிரசாத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பாடல்களே தேவையில்லைன்னு தான் தோணுது. இருந்தாலும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த பாசப்பிணைப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி வர அந்த குழந்தை மாண்டாஜ் சாங்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கோர்ட்டில் அந்த இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படுற காட்சியில் ஒரு அதிரடியான பீட்ஸும் மாணவர்கள் கொந்தளிக்கிறப்போ வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்திடுது. டென்ஷனை வேற லெவலுக்கு ரைஸ் பண்ணுது. மொத்தத்தில் மருத்துவ கல்விங்கிற பேரில் மாணவர்கள் மேலேயும் பெற்றோர்கள் மேலேயும் திணிக்கப்பட்ட அரசியலையும் வியாபாரத்தையும் எதிர்த்து கேள்வி எழுப்பினதுக்காகவே, நாட்டு நடப்பை கொஞ்சமாவது புரிய வைக்க முயற்சி பண்ணதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். நாடகத்தனமும் செயற்கைத்தனமும் ஓவர்டோஸாக இருந்தாலும் சமீபமாக வந்த சில சகிக்க முடியாத படங்களுக்கு மத்தியில் இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.